இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 11ஆம் வாரம் திங்கட்கிழமையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை எவ்வாறு நாம் வாழ்வாக்கப் போகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்த ஒரு நிகழ்வோ அல்லது ஒருவருக்கொருவர் இடையே நடக்கின்ற பிரச்சனைகளோ அதை நாம் சண்டையிட்டு தீர்த்து கொள்ளதான் பல்வேறு நேரங்களில் முயல்வோம். ஆனால் சண்டையிடாமல் வெற்றி பெறுவது ஒரு சிறந்த போர் முறை என்று சொன்னால் எல்லோருக்கும் வியப்பாகவே இருக்கும். ஆதிக்கம் செலுத்தாமல் நடத்தி காட்டுவதே சிறந்த நிர்வாகம். கோபப்படாமலே பலருக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதே சிறந்த தலைமை. பேசாமலே புரிய வைப்பது சிறந்த மொழி ஆளுமை. பேசுவது சாதனையா, பேசாமல் இருப்பது சாதனையா? எப்பொழுதும் கத்திக்கொண்டிருக்கும் தவளைகள் தன் வாயால் கெடுகின்றன. எப்பொழுதாவது முழங்கும் சிங்கங்கள் காடு முழுவதும் எதிரொலிக்க கம்பீரமாய் வலம் வருகின்றன. ஆயுதத்தை பயன்படுத்தாமல் பெறுகிற வெற்றிதானே உயர்ந்தது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியாவும் ஆகாபு அரசன் செய்த செயலை எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் அவர் தன்னுடைய வார்த்தையால் இறைவனின் உடன் துணையால் சென்று அவருடைய குற்றத்தை கண்டித்து அவருடைய மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கின்றார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் புதிய படிப்பினைகள், வாழ்வியல் முறைகள் அன்று வாழ்ந்த மக்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தாலும் இன்றும் நமக்கு அது ஒரு மாறுபட்ட சிந்தனையை கொடுக்கின்றது. ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளை, வாழ்வியல் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு போரிடாமல் வெற்றி பெறுகின்ற மனிதர்களாக வாழ பயணிப்போம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.